ஓம் சக்தி சக்திகளே, இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி இல்லைங்களா? இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி வந்துங்க, இருமுடி கட்டி நம்ம அதுக்கு இந்த பக்கம் 2 பொட்டு, அந்த பக்கம் 2 பொட்டு, மொத்தம் 4 பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா? மஞ்சள் குங்குமத்துல அல்லது சந்தன குங்குமத்தில் வைக்கிறோம். அப்படி வச்சு முடிச்ச உடனேயுமே அதுல ஆதிபராசக்தி வந்து உட்கார்ந்துக்குது. ஆதிபராசக்தி வந்து அந்த இருமுடியில் ஆவணம் ஆய்கொள்கிறது. அதுதான் உண்மை. இதெல்லாம் நாங்க கண்ணார பார்த்துருக்குறோம். எப்படி தெரியுமா? எங்க ஊர்ல 1987 88 இலவச இருமுடியா நாங்க அறிமுகப்படுத்தணும். அம்மா உத்தரவுப்படி. எங்க ஊர் கிராமம் நத்தக்காடையூர் அப்படிங்கிற கிராமம் ஈரோடு மாவட்டத்துல இருக்குது. அந்த இப்ப திருப்பூர் மாவட்டம் சேர்ந்துருக்குது. அந்த ஊர்ல இருந்து அந்த காலகட்டத்துல 1100 இருமுடிகளை கூட்டி வரும் பாக்கியத்தை அம்மா அவர்கள் எனக்கு கொடுத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நான் இளைஞனாக இருந்த காரணத்தினால் நான் ஓடி ஆடி வேலை செய்ய முடிஞ்சது சக்தியில. கிட்டத்தட்ட 2 மாதம் அதற்காக வேலை செய்து அந்த மாதிரி இருமுடி கூட்டி வர முடிஞ்சது. இப்பெல்லாம் லாரி தான் டிரான்ஸ்போர்ட்டுங்க. கிட்டத்தட்ட 25 லாரி வச்சு மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது சக்திகளை ஒரு தம்பதிகள், அவர்கள் வந்து மலை ஜாதி மக்கள், எழுத படிக்க தெரியாது, எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாதுப்பா, ரொம்ப அப்பாவி. எங்க பகுதிகள் எல்லாம் வந்து இந்த ஈரோடு மாவட்டம் முழுவதுமே வந்து இந்த இருமுடியை வந்து கட்டி அந்த பக்தர்கிட்டே கொடுத்துருவோம். அவங்க வந்து அதை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் தோல்ல வச்சா தோல்ல, தலையில வச்சா தலையில, அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிச்சு தலையில சேவப்பு இருமுடி தோல்ல அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அம்மா முன்னால அதுக்கு ஒரு பீடம் அமைச்சு அது மேல வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த மலைஜாதி அந்த தம்பதிகளும் அதே மாதிரி வச்சாங்க. என்ன ஆச்சுங்க, இரவு வந்து இவன் ஏதோ தப்பு தண்டா பண்ணிட்டாங்க. அதற்கு பின்னால வீட்டுக்குள்ள நாகபாம்பு சீர சத்தம், புஷு புஷுன்னு பயங்கரமா சத்தம். இவன் முழிச்சுக்கிட்டாங்க. முழிச்சுட்டு தடாவிட எந்திரிச்சு லைட்டு போட்டு பார்த்தா அந்த இருமுடியானது அப்படியே பிறலுது. அந்த இருமுடிக்குள்ள ஒரு உயிரினம் இருந்து அதை கட்டி வச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிறலுது. அப்படியே முன்னையும் பின்னையும் பிறண்டு பொத்துன்னு தரையில விழுந்தது டேபிள் இருந்து. அடுத்த செகண்ட் பாருங்க, அந்த தேங்காய் இருக்கிற முடி இருக்குது இல்லைங்களா, அந்த துணியை பிச்சுக்கிட்டு நாகபாம்பு படம் எடுத்து ஆடுகிறது. அவ்வளவுதான். 2 பேருமே அலறி பிடிச்சு, ஓம் சக்தி அம்மா எங்களை மன்னிச்சிரு, தெரியாம தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நெடு குழுந்து கும்பிட்டாங்க. அதற்கு பின்னால அது என்னாச்சு, அப்படியே படம் எடுத்து ஆடிய நாகம் தென்னங்குருத்தா மாறிடுச்சுங்க. ஆமாங்க, அந்த தேங்காயிலிருந்து தென்னங்குருத்து வரும் இல்லைங்களா, அது மாதிரி அதை மாறிடுச்சு. இது வந்து மட்டை வாங்கின தேங்காய் உள்ள போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. எந்த நேரத்தை வந்து உடைக்கிற நம்ம மருவத்தில் வந்து உடைக்கணும் இல்லைங்களா, அப்ப எப்படி கொண்டு வரோம் அந்த தேங்காய், அதுல இருந்து எப்படி இங்க குருத்து வரும், தென்னங்குருத்து வந்திருந்தது. அது அப்படியே படம் எடுத்த மாதிரி நின்னுது. அந்த தென்னங்குருத்தா மாறிடுச்சு. அப்புறம் அதை அந்த இருமுடியை அப்படியே கொண்டுகிட்டு வந்து மருத்துவர் கொண்டு வந்து கேட்கும் பொழுது இப்போ கோயில் நிர்வாகத்துல சொன்னாங்க, அப்பதான் தேங்காய் எடுத்துட்டு வேற தேங்காய் வச்சு நீங்க இருமுடி செலுத்துங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் செஞ்சாங்க. இப்ப பாருங்க, அந்த இருமுடியில ஆதிவராசி வந்து உட்கார்ந்துருக்குங்காட்டி தானே அது வந்து இரவு நேரத்துல அப்படி பாம்பு ரூமா சீறி கீழ் விழுந்து காய்ச்சி கொடுத்து அப்புறம் தென்னங்குருத்தா மாறிச்சு. அப்படிப்பட்ட உயிருள்ள அந்த இருமுடிய ஈரோடு மாவட்ட பொறுத்தவரை எல்லா பக்தர்கள் எல்லாம் வீட்டுல தான் கொண்டு வைப்பாங்க. மன்றத்திலேயே சக்தி பீடத்துல அடிக்கல வைக்கிற வழக்கம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு சக்தியோட இருமுடி வீட்டுல வந்து இருக்கிறதா விசேஷம். அதுல இருக்கிற அருள் அலைகளானது வீடு முழுவதும் பரவும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற தீய சக்திகள், செய்வினை கோளாறு, மாந்திரிகள், கண் திருஷ்டி, அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே ஓடிருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்லயும் குடியாரங்க இருப்பாங்க, அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, சண்டைக்காரங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் தெரிஞ்சே தெரியாமலாம் அந்த இருமுடி தொட்டு கும்பிட்டாலே போதும். அவங்க எந்த நிலையில இருந்து கும்பிட்டாலும் சரிங்க, அம்மா ஏத்துக்கு. கடைசி ரிசல்ட் என்னாகு, ரிசல்ட் வந்து அவனுடைய மனநிலை மாறி அவனும் அம்மா பக்தனா மாறுவான். அவர்களும் அம்மாவிற்கு இருமுடி கொண்டு வருவார்கள். இதுதான் உண்மை சக்திகளை. அதனால இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடியை நாம் மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் சக்திகளே. மீண்டும் சொல்கிறேன், ஓம் சக்தி.